புதினா பெரும்பாலான நபர்களுக்கு பிடிக்கிறதில்ல. ஆனால் இதில் உள்ள சத்துக்களை மருத்துவ குணத்தை நாம் தெரிஞ்சுக்கும்போது பிடிக்கலைன்னா கூட அதை மருந்தாக நீங்கள் சாப்பிடும்போது உடம்புக்கு அவ்வளவு நன்மைகள் உண்டு. என்ன நன்மைகள்? முதல்ல குடல் புண்ணு, வயிற்று புண்ணு, இது போல் தேகத்தில் இருக்கக்கூடிய புண்களை ஆற்றக்கூடியது. நீரிழிவு கட்டுப்படும், ஹை ப்ரெஷர் கட்டுப்படும், குடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத பாக்டீரியாஸை அழித்து கீழே தள்ளும். அதனால தான் உங்களுக்கு அந்த குடலில் சரியாக செரிமானம் ஆகாமலாம் இருந்ததுன்னா வாய் வழியாக உங்களுக்கு துர்நாற்றம் வரும். அது வாயில் பிரச்சனை இல்லைன்னாலும் குடலில் இருக்கக்கூடிய கிருமிகளால் அந்த கிருமிகளை அகற்றக்கூடிய பண்பு இந்த புதினாவுக்கு இருக்குது. வாரம் 2 முறை சாப்பிட்டு வந்தீங்கன்னா அந்த கை கால்களில் ஸ்கின்னில் இருக்கக்கூடிய கரும்புள்ளிகள் மரு பிம்பிள்ஸ் அதெல்லாமே உங்களுக்கு விலகிறது தெரியும். ஆனால் தொடர்ந்து வாரம் 2 நாளும் 21 முறையும் நீங்கள் சாப்பிட்டு வரணும். அது உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டை தரும். வாங்க என் கணவர் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். சுட சுட இட்லியும் புதினா சட்னியும். என்ன புதினா சட்னியா? ஆமாம், பிடிக்காது, இருந்தாலும் பரவாயில்ல, உடம்புக்கு நல்லதுன்ட்டு நல்லா நல்லெண்ணெய் ஊற்றி லைட்டாக தொட்டு சாப்பிட்டா நல்லா அவங்களுக்கும் பிடிக்கும், உடம்புக்கு நல்லது, அவ்வளோதான் இருக்கும். பிடிக்காத உங்களுக்கும் பிடிக்கிறது போல் மெத்தடில் நான் செய்து காமிச்சிருக்கேன். இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் தான் நம்மளுக்கு முக்கியம். இப்போ ஒரு சட்டியில் எண்ணெய் போட்டுக்கிறோம். உளுந்து, 4 பல் பூண்டு, ஒரு 6 வரமிளகாய். நல்லா பூண்டு நல்லா வதங்கி வரட்டும். நல்லெண்ணெய் ஊற்றுறதுனால அப்படி பொங்கி வருது. நல்லா சிகப்பானதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு, 1 கை வெங்காயத்தை போட்டு 1 நிமிஷம் வதக்குறோம். அப்புறம் 1 கை பெரிய வெங்காயத்தை போட்டு வதக்குறோம். இது 80% 2 வெங்காயமுமே இப்போ குக்காகி வந்திருக்கு. இப்போ 2 தக்காளி பழத்தை, பழுத்த பழத்தை போட்டுக்கிறோம். கொஞ்சம் உப்பு போடும்போது அது கரைஞ்சி கொடுத்து வரும். ஒரு சொல புளியும் போட்டுக்கலாம் புதினா துவையலுக்கு, அப்போ தான் கச்சல் இருக்காது. மூடி வச்சிட்டோம். ஒரு 30 செகண்ட் பொறுத்து பார்க்குறோம். எல்லாமே நல்லா ஸ்மேட்ச் ஆகிருக்கும். நான் பிடிச்ச கையில் என் புடியில் பிடிச்ச புடியில் 1 பிடி. இது 2 பேர்த்துக்கான அளவு. 10 இட்லி சாப்பிட்லாம். நல்லா ஒரு நிமிஷத்தில் வதக்கி கொடுத்துடணும். ஃபுல்லாக ரொம்ப வதக்கக்கூடாது. கண்டிப்பாக ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன்லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் போட்டு ஆற வச்சு அரைச்சி எடுத்துட்டோம். கெட்டியாக எடுத்தோன்னா மதிய சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட்லாம். தயிர் சாதம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அதுக்கு தொட்டுக்கலாம். இந்த அளவுக்கு கெட்டியாக. இது 2 in 1. இப்போ நம்ம இட்லிக்குங்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி கலந்துக்கிறோம். கடுகு, உளுந்து, வரமிளகாய், கருவேப்பிலை தாளித்து கொட்டியிருக்கோம்.